السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. قال الله تعالى لنريه من آياتنا صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية. قال كما عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய ஜும்ஆவுடைய பயானில் முடிந்தவரை அல்லாஹ்வில் எல்லோரும் வர வேண்டும் என்ற நியத்தோடு சொல்லப்பட்ட தாவாவின் பிரதிபலன் கடந்த முறை இல்லாத அளவுக்கு இந்த முறை ஓரளவுக்கு கூட்டம் ஏறி அல்ஹம்துலில்லாஹ். இந்த டிபி பாயிண்ட் ஏறுறவங்க, சுகர் பாயிண்ட் ஏறுறவங்க ஏறி. காரணம் என்னன்னா, எந்த அளவுக்கு நம்ம நீயத்தோடு செயல்படுறோமோ அந்த அளவுக்கு ஒரு நபர் வந்தால் அது மருத்துவரை வெற்றி நாங்கள் நபிகள் நாயகம் சொல்லுவாங்க. அது பேசுகிறார், எங்கள் மகாத்மா எல்லாரும் வந்துடுவோம் அப்படின்னு நானும் நினைக்கக்கூடாது, கேட்கணும். நீங்கள் ஒருத்தர் தான் போதும். இந்த அடிப்படையில் யார் எந்த நீயத்தோடு உள்ள வந்து அந்த நீயத்தை எல்லாம் கபூல் செய்வாங்க. ரொம்ப நேரமாக கேட்டு போக மாட்டோம். சரியாக 8:45 அது வரைக்கும் விஷயம் பண்ணி முடிஞ்ச விஷயம் தான். ஏன்னா காலகாலமாக நம்ம பேசுறதை கேட்டுருக்கோம். என்னை விட்டா என்னோட நீங்கள் ரொம்ப அழகாக பேசுகிறீங்க. எல்லாத்துக்குமே தெரியும் யார் யார் எந்தெந்த வானத்தில் இருக்கிறார், என்னென்ன நடந்தது போடுறது எல்லாரையும் பேசிட்டு அப்படியே வச்சுருக்கீங்க. அந்த அளவுக்கு நம்ம பயான்களை கேட்டு கேட்டு அப்படியே ஈரம்பரத்தில் ஆணி அடிச்சது போல பதிஞ்சிருச்சு. இப்படிதான் இருக்கும். ஒரு மெஹராஜில் அகத்து வர முடியாது. யாராவது பேசலாம். சப்ஜெக்ட் என்னன்னா, வருஷா வருஷம் அந்தந்த அமல் தொடர்ந்து நடக்கும். தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை சித்தாந்தம். மெஹராஜ் தான் அரை மணி நேரம் மெஹராஜை பற்றி பேசுகிறது. பள்ளிவாசலில் பேச அகத்திகள் கூட்டுறது பெரிய அபாயகமான ஒரு நிகழ்வு. ஒரு வாலிபரை எந்திரிச்சு பேசினாலும் கேட்க எல்லாருக்கும் தயார் தான். அதனால தான் எல்லாருமே எல்லா காலத்திலையும் எல்லா மஜ்லிஸிலும் கலந்துக்கும் நம்ம சொல்கிறோம். மெஹராஜ் சென்ற நாயகம், மேலோனை கண்ட நாயகம். இந்த தலைப்புக்குள்ள 1-2 செய்திகளை சொல்லி எனக்கு அடுத்து அகத்து பேச இருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் ஈவேறி செய்ய முடியாத ஒரு பயணம் என்றால் அதுதான் மெஹராஜுடைய பயணம். இந்த மெஹராஜுடைய பயணம் 2 வகையாக பிரிக்கிறார். நீங்கள் பார்க்கலாம், லைலத்துல் கத்ர் இரவில் அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகத்திற்கு குர்ஆனை தந்தார். நல்லா கவனிக்கிறது. குர்ஆனை இந்த உம்மத்திற்கு ரசூலுக்கு அல்லாஹ் தருகிறார். இது முதல் நிகழ்வு. அதனால் லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களோட சிறந்தது குர்ஆன் தந்ததுனால. ஏன்னா குர்ஆனுக்கான மதிப்பு வேணும் இல்லை. சொல்லுவாங்கள்ல, வந்திருக்கிறது யார் தெரியும் இல்லை, நல்ல சீட்டாக போடு. அது மாதிரி இறங்கியிருக்கிற வேதம் குர்ஆன். அதனால் அந்த நாளை 1000 மாதத்தோட சிறந்ததுன்றான். லைலத்துல் கத்ர் மூலியமா குர்ஆன் கிடைச்சது. அதனால் அல்லாஹ் அந்த இரவு கண்ணியப்படுத்தலாம். மெஹராஜுடைய இரவு 2வது இரவாக இஸ்லாத்தில் பிரிக்கிறாங்க. இந்த இரவு ஏன் சிறப்படையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இரவில் ரசூல் அல்லாஹ்வை லைவாக பார்த்தாங்க. ஒரு நொடி கூட பார்த்தாங்களான்னு சந்தேகம் வந்துடக்கூடாது உள்ளத்தில். இதுதான் ஈமான். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்தி, அந்த வரிசையில் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி, நல்லதும் கெட்டதும் எல்லாம் அல்லாஹ் புறத்தில் தான் நடக்குதுன்னு நம்பணும். அதுதான் ஈமான். அப்போ மெஹராஜுடைய இரவில் அல்லாஹ்வை லைவாக பார்த்த நபிகள் நாயகம். அதனால் அல்லாஹ் தந்த வெகுமதி என்ன? 5 கால தொழுகைகள். லைலத்துல் கத்ரில் குர்ஆனை தருகிறான். மெஹராஜுடைய பயணத்தில் 5 வேளை தொழுகையை தருகிறான். 2ஐயும் ஒப்பிட்டு பாருங்க. இந்த உம்மத்திற்கு, எந்த உம்மத்துக்கு கிடைக்காத நியமத் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அதனால தான் இஸ்லாத்தில் 2 நாள் 2 இரவு சிறப்புக்குரிய இரவு இஸ்லாத்தில் மார்க்க அறிஞர்கள் பிரிக்கிறார். இப்போ மெஹராஜ் என்ற இந்த அரபி சொல்லுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, ஏணின்னு சொல்லுவாங்க. ஏணி, ஒரு உயரமான இடத்துக்கு ஏறதுக்கு ஏணியை பயன்படுத்துவோம். அல்லது என்றால் உயரம் என்று சொல்லுவோம். ஒரு உயரத்திற்கு மேலே போவதற்கு மெஹராஜ் என்று பயன்படுத்துவாங்க. இப்படிப்பட்ட இந்த சொல்லுக்கு இஸ்லாத்தில் இந்த அர்த்தங்கள் இருக்கின்றது. இந்த மெஹராஜ் இரவு நமக்கான சிந்தனைகள் என்ன? இந்த மெஹராஜுடைய இரவில் படிப்பனைகளும் பாடங்களும் என்ன? அதே சப்ஜெக்டில் போய் மாவு போட்டு அரைச்சிக்கு இல்லாமல் இந்த இரவு என்ன சொல்ல வருகிறது? இந்த இரவில் என்னுடைய படிப்பினை, என்னுடைய பாடம், என்னுடைய ஈமானுக்கான உரம் என்ன என்பதை சிந்திப்பதும் அதை சம்பந்தமாக அமல் செய்வதும் தான் இந்த இரவினுடைய முக்கிய நோக்கம். நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறேன். இந்த இரவில் ஸ்பெஷலாக
விடிய விடிய தொழுலாம் ஒன்றும் கிடையாது. அது எத்தனையோ பேர் அதை சரியாக நினச்சி அமல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பராத்தில் தான் நோன்பு இருக்குது, மெஹராஜுக்கு நோன்பு கிடையாது. மெஹராஜுக்கு ஸ்பெஷல் இபாதத்துலாம் கிடையாது. மெஹராஜுடைய ஸ்பெஷல் என்னன்னா அந்த வரலாறை பேசணும், அந்த வரலாறை கேட்கணும், அதுலேருந்து நம்ம சில படிப்பினை பெறணும். இதுதான். இது தெரியாமல் நிறைய தாய்மார்கள், ஆஸ்பத்திரியில் இருக்கிற தாய்மார் உட்பட என்னை நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு நான் மெஹராஜ் போய் நோன்பே வச்சாகணும், இன்றைக்கி நான் தொழுதாகணும்னு சொல்லி ஏற்கனவே உடம்பு மோசமாக இருக்குது, இதில் இல்லாத ஒன்றை செஞ்சு இருக்கிற உடம்பை இன்னும் மோசமாக்கிக்கிறாங்க. மார்க்கத்தில் மெஹராஜுடைய இரவில் அமல்கள் என்பது கிடையாது. வரலாறுகளை பேசவும் கேட்கவும் முடிந்தால் நஃபில் வணக்கங்களை தொழுது கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, சோதனைகளும் துயரங்களும் சூழ்ந்திருந்த காலம் மெஹராஜுடைய பயணம் நிகழ்வதற்கு முன்னால் ரசூலுக்கு, தாயிஃபுக்கு போன ரசூலுல்லாஹ்வுக்கு கல்லடி சொல்லடி தான் கிடைச்சது. அவங்கள தூக்கி வளர்த்த அபூ தாலிப் மௌத்தாயிட்டாங்க. அவங்க மேலே உயிராக இருந்த அன்னை கதீஜா மௌத்தாயிட்டாங்க. ரெண்டு பெரும் பலமிக்க உறவு ரசூலை விட்டு பிரிந்தாங்க. தஅவா செய்கிறாங்க, மக்கள் யாரும் ஏற்றுக்கல, பைத்தியம் திட்டுறாங்க, கல்லால் அடிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோவினப்பட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டு அவங்க ஒரு கட்டத்தில் மனம் நொந்து போகும்போது தான் அவங்க அல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க, யா அல்லாஹ், மண் உலகத்தில் யாரும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ அல்லாஹ் சொல்றான், நபியே, மண்ணுலகத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன, விண்ணுலகம் உங்களை ஏற்றுக்கொள்கிறது, நான் உங்களை அழைக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் அழைத்த அந்த பயணம் தான் இந்த மெஹராஜுடைய பயணம். பார்த்தவர்களே, ஆரம்பத்தில் ஒரு செய்தி நம்ம ஆழமாக பதிவு பண்ணணும். இந்த பயணம் அல்லாஹ்வால் சாத்தியப்படுத்த முடியும், சாத்தியம். அல்லாஹ்வுடைய பாணி என்னன்னா, மனிதர்களுக்கும் உலகத்திற்கும் எது சாத்தியம் இல்லையோ அல்லாஹ் அதை தான் கையில் எடுப்பான். ஆண் துணை இல்லாத மரியமுக்கு குழந்தை கொடுக்க முடியும் அல்லாஹ்வுடைய சாத்தியம். எந்த தெய்வமும் தராது. உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது, எந்த தெய்வமும் செய்ய முடியாதது அல்லாஹ் ஒருவன் செய்து காமித்தான். கற்பனை கூட அது செட் ஆகாது. கணவன் இல்லாமல் எப்படி குழந்தை பாக்கியம் அல்லாஹ்வால முடியும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு காட்டுறாங்க, தன் மகனை அறுப்பதை போன்று கனவு மகன்கிட்ட சொன்னாங்க, அவங்க சம்மதிக்கிறாங்க, கனவு நினைவாகும். இஸ்லாத்தில் ஒரு கூட்டம் என்ன செய்து மெஹராஜ் கனவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவே பெரிய மோசமான ஒரு சொல்லுதான். மெஹராஜ் கனவு கிடையாது, நிஜமான பயணம் அது. உண்மையிலேயே மெஹராஜ கனவுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இப்ராஹிம் நபியுடைய வரலாறு நீங்கள் புறக்கணிக்கிறீங்கன்னு அர்த்தம், குர்ஆனை மறுக்கிறீங்கன்னு அர்த்தம். குர்ஆனில் எத்தனையோ வரலாறுகள் அல்லாஹ் கனவு மூலியமாக தான் வஹியை இறக்கியிருக்கிறான். சாதாரண மனிதர்களாகிய நாம் காணக்கூடிய கனவுக்கும் நபிமார்கள் காணக்கூடிய கனவுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. நாம் கூட இப்போ சாப்பிட்டு படுத்தா அரிசிக்கு கூட போயிட்டு வரலாம். ஆனால் நம்ம கனவுக்கும் நபிமார்கள் கனவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நாமும் நபியும் ஒன்றும் கிடையாது, முதல்ல அதை விளங்கிக்கணும். இப்போ நபிகள் நாயகம் கண்ட கனவு என்று இன்றைக்கு நம்மில் நிறைய பேர் மெஹராஜ கனவுன்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தை இன்றைக்கு குழப்பிக் கொண்டிருக்கக்கூடிய எதிர்மறை சிந்தனை கொண்டவர்களுக்கு தான் இந்த சப்ஜெக்ட். மெஹராஜை ஏற்றவர்களுக்கு இது பெரிய குழப்பம் கிடையாது, மெஹராஜை மறுக்கிறவர்களுக்கு தான் இந்த பயான். ஏன்னா இப்ராஹிம் நபி கண்ட கனவை இஸ்மாயில் நபி அதை நனவாக்குறாங்க. இந்த பயணத்தை கனவுன்னு சொல்லக்கூடியவங்க மார்க்கத்தினுடைய சட்டத்தின் அடிப்படையில் ஒரு கட்டத்தில் இவங்க ஈமான விட்டே வெளியே போயிடுன்னு சொல்றாங்க மார்க்க உலமாக்கள். பார்த்தவர்களே, இஸ்லாம் சமயங்களில் பார்த்தீங்கன்னா அறிவுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களை சொல்லும். இல்லை என் அறிவுக்கு ஏற்றுக்கலை, என் அறிவுக்கு ஏற்றுக்கிட்டா தான் நான் இஸ்லாத்தில் இருப்பேன்னு நம்ம ஒரு நாள் இஸ்லாத்தில் சொல்லவே முடியாது. அதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். பனி காலத்தில் குளிர் காலத்தில் உது செஞ்சுட்டு நீங்கள் என்ன செய்யலாம், சாட்சி மோசம் அணிந்து கொள்ளலாம். கால்கள் கழுவ முடியாத சூழ்நிலையில் சரியத்து சொல்லுது, உங்களுடைய சாட்சி மோசாக்கு மேலே நீங்கள் என்ன செய்யலாம், மசகு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுது. உண்மையிலே அறிவுபூர்வமாக பார்க்குறதா இருந்தால் காலுக்கு கீழே தான் தடவணும். இங்கே சாட்சிக்கு மேலே இஸ்லாம் தடவை சொல்லுது. நீங்கள் நல்லா கவனிக்கணும். அறிவுபூர்வமான மார்க்கமாக இருந்தால், அறிவுக்கு ஏற்றால் தான் நான் இருப்பேன் என்று சொன்னால், ஒது செய்து விட்டு என்ன செய்யணும், சாட்சிக்கு கீழே செய்ய வேண்டிய ஒரு செயலை சாட்சிக்கு மேலே இஸ்லாம் செய்ய சொல்லுதுன்னா செய்யின்னு அர்த்தம். எதுவும் பேசாது, கேள்வி கேட்காது. ஷரியத்து சொன்னால் ஆமன்னா சல்லம்னா ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி தான் இஸ்லாத்தில் இருக்கணும். இதை ஏன் பதிவு செய்யறேன்னா, இதை இதோடு ஒப்பிட்டு பார்க்கப்பட வேண்டும் என்று உலமாக்கள் குறிப்பிடுகிறாங்க. பயணம் போனார்கள் என்று ரசூல் சொன்னார்களா, சதக்தன்னு சொல்லுங்க, சதக்த உண்மை போனார்கள். மக்காவில் போயிட்டு வந்துட்டு ரசூலுல்லாஹ் எல்லா மக்களையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க, நேற்று நான் எங்கே போனேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் வாயம் கூட நீ என்ன சொல்ல போகணும்னு எனக்கு தெரியும், அங்கே போனேன் தானே சொல்ல போகிற, நீயாவது அங்கே போனையாவது.
ஹரம்ல இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு நீங்க போகணும்னு சொன்னாக்கா ஏறக்குறைய 1300 கிலோமீட்டர். 1300 கிலோமீட்டர்ல உலமாக்கள் பதிவு செய்கிறாங்க. கிதாபுகளில் வரக்கூடிய செய்தி, ஒரு கதவினுடைய தாப்பால் ஒரு பூட்டை போட்டுட்டு நம்ம விலகிட்டு போகும் பொழுது அதனுடைய அதிர்வில் பூட்டு என்ன செய்யும், அப்படி ஒரு ஆடல் முன்னாடி பின்னாடி போய்கிட்டு வரும். அந்த ஒரு ஆடல் நொடி அளவுல தான் இந்த பயணம் நடந்து முடிந்ததுன்றாங்க. இதை நம்பணும், இதுதான் ஈமான். இன்னமும் சொல்றாங்க, ஒரு நபர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அந்த இடத்தை விட்டு எந்திரிச்சிட்டாரு, ஒரு ரொம்ப நேரம் உட்கார்ந்து இந்த இடத்துல அவருடைய பித்தத்திலிருந்து ஒரு விதமான ஒரு சூட்டு தன்மை அந்த பூமியில பதிஞ்சிருக்கும். அது ரொம்ப நேரம் இருக்காது, 1-2 நொடின்றாங்க. அந்த 1-2 நொடி அளவு தான் இந்த பயணம் என்று சொல்கிறார்கள். மக்காவில் 2 சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அந்த 2 சஹாபாக்கள்ல 2 பேருக்குமே தூக்கம் பாதி வருது பாதி இல்லை. நிறைய பேருக்கு நைட்டில் பார்த்தீங்கன்னா பாதி தூக்கத்தோடு இருப்பாங்க, பாதி தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க, தூங்காமல் இருப்பாங்க. அந்த இடப்பட்ட அந்த நேரத்தை விளக்குறாங்க. ஒரு தூங்குற ஒரு மனிதனுடைய அறத்தூக்கமும் ஒரு தூக்கம் இல்லாத அந்த விழிப்பு தன்மை ரெண்டுத்துக்கு நடுவில் எவ்வளோ இடைவெளி இருக்குமோ அந்த இடைவெளி தான் மெஹராஜ் பயணம்ன்றாங்க. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். மெஹராஜுடைய பயணம் கடைசியாக சொல்கிறார்கள், கண் சிமிட்டும் நொடி அளவில் இந்த பயணம் நடந்து முடிந்தது. அல்லாஹ் எவ்வளோ பெரியவன் இந்த பயணத்திற்கு உதாரணம். அல்லாஹ் அக்பர் சாதாரணமாக நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அல்லாஹ் பெரியவன், எல்லாத்தையோட பெரியவன். இந்த பயணத்தை சாத்தியப்படுத்துவதில் பெரியவன், கற்பனைக்கு அப்பாற்பட்ட அவனுடைய சக்தி, அவனுடைய வல்லமை. அன்பார்ந்தவர்களே, இப்படி அறிவிற்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் மார்க்கத்தில் காலங்காலமாக சொல்லப்பட்டிருந்தாலும் அதை ஏற்று அப்படியே நடப்பதுதான் முஸ்லிம்களுடைய கட்டாய கடமை. சக்கராத்தில் ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட போய் ஒரு பேட்டி கேட்கப்படுது, ரசூலுடைய மெஹராஜ் பயணம் உண்மையா பொய்யா? அவர் மௌத்தா போகும்போது உறுதியாகி போச்சு, ரசூல்லா போனது உண்மைன்னு சொல்லிட்டு மௌத்தா போகணுன்றாங்க. அந்த நிலையில கூட அவருக்கு புரிய வச்சு இது சாத்தியமில்லாத பயணம் அப்படின்னு அவர் சொன்னார்னா அவர் குஃபுர்ல மௌத்தா போறாருன்னு அர்த்தம். நல்லா கவனிக்கணும். உலகத்தை விட்டு போகக்கூடிய கடைசி ஒரு மனிதனுடைய கடைசி நொடிகள்ல கூட மெஹராஜ் பயணத்தை பொய் என்று ஒருவன் சொல்லிவிட்டு மரணித்தால் அவன் முர்த்ததுக்கு சமம் என்று உலமா பெருமக்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த அளவுக்கு இந்த பயணத்தை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு வருடமும் இது சத்தியம் சாத்தியம் என்று முஸ்லிம் உம்மத்து வருடம் சொல்லத்தான் நம்மை சுற்றி வாழக்கூடிய மாற்று சமூகத்தினருக்கு, பிற சமயத்தை சேர்ந்த பிற கலாச்சாரத்தை சேர்ந்தவர்களுக்கு இஸ்லாம் என்றால் என்ன என்பது புரியவர். சாத்தியமில்லாத விஷயங்கள்லாம் சொல்லுகிறார்கள், அப்படி என்னதான் அது உள்ள இருக்குது என்று பிற சமயத்தை சேர்ந்தவர்கள் இஸ்லாத்தை நோக்கி பாய்வார்கள். இது பேசப்படாததன் காரணத்தினால் தான் இஸ்லாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி இல்லாத ஒரு மார்க்கமாக இருக்கிறது. இந்தியாவை தாண்டி மற்ற கண்ட்ரிகளை நீங்க பாருங்க, இன்னைக்கு இஸ்லாம் வேகமா வளர்ந்துட்டு வருது. அமெரிக்கால இஸ்லாம் நல்லா வளர்ந்துட்டு வருது. அந்த அளவுக்கு இஸ்லாம் முஸ்லீமுடைய வளர்ச்சி அதிகமாக காரணம்னா ஆராய்ச்சி பண்றாங்க, ஆய்வு பண்றான். குரானை சும்மா மவுத்து வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் அல்லது புது வீட்டுக்கும் ஓதிட்டு போற ஒரு கலாச்சாரம் இந்தியாவில் இருக்குது. ஆனா மற்ற கண்ட்ரிலாம் நீங்க பார்த்தீங்கன்னா குரான் ஷரீஃபை முழுவதுமாக தர்ஜுமா பண்றாங்க. தர்ஜுமா பண்றதுடைய பின்னணியில தான் எவ்வளவு பெரிய சிறப்பு இந்த மார்க்கத்திற்குன்னு புரிய வருது. பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு மனநல மருத்துவர் என்ன செய்யறாரு, ஒரு பள்ளிவாசலுக்கு ஆயுள் காமி போறார். இந்த முஸ்லீம் ஜமாத் உள்ளவர்கள் ஒரு நாளுக்கு 5 வேளைக்கு என்ன செய்யறாங்க, ஒது செய்யறாங்களே. ஏன்னா அந்த பிரான்ஸ் நாட்டில் பார்த்தீங்கன்னா மனநல மருத்துவம் ரொம்ப கம்மியா இருக்கு. பொதுவாக முஸ்லீம் நாடுகள் எங்கெல்லாம் இருக்கு அங்கெல்லாம் கிட்டத்தட்ட சுருக்கமாக சொல்லப்பட பைத்தியகார ஆஸ்பத்திரி சொல்லலாம். வைத்தியகார ஆஸ்பத்திரி எந்த நாட்டில் கம்மியாக இருக்கோ அந்த நாட்டில் ஒதுவனுடைய அதிகம், அதனுடைய செயல்பாடுகள் அதிகம் என்று நான் புரிந்து கொள்ளணும். ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டார் அந்த மருத்துவர், மனநல மருத்துவர், ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி நீங்கள் இந்த மாதிரி கை கால் முகமெல்லாம் கழுவுவீங்க? அவர் சொன்னார், நாங்கள் ஒரு நாளைக்கு 5 வேளை கழுவுவோம். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். இந்த லாஸ்ட்டாக எண்டில் இப்படி ஒன்று பண்ணுறீங்க, அது என்னன்னு கேட்டார். அப்போ அந்த நபர் சொன்னார், இது பிடரைக்கு மசகு செய்யுது அப்படின்னாரு. சரி, இருந்துட்டு போட்டோம். ஆனால் இதை நீங்கள் செய்யறதுனால என்ன நன்மை கிடைக்கும், என்ன பலன் கிடைக்குமா உங்களுக்கு தெரியுமா கேட்டு எனக்கு தெரியாது. எங்கள் மார்க்கெட்டில் சொன்னாங்க, நான் செய்கிறேன். என்ன பலன் நான் சொல்லட்டுமா? நான் ஒரு மருத்துவர், மனநல மருத்துவர் அவர் ஆய்வு செஞ்சு சொல்றாரு, குறைஞ்சது ஒரு நாளைக்கு இந்த கழுத்துலேருந்து மூளைக்கு போகக்கூடிய நரம்பு ஒரு கட்டத்தில் சூடாயிட்டான் அல்லது ரத்த ஓட்டம் இல்லாமல் போனால் பிரெயின் ஸ்ட்ரோக்கு கூட வரலாம், மூளை சாவு கூட ஏற்படலாம் என்றெல்லாம் அவர் அடிக்கிட்டு போறார் நோயினுடைய பட்டியல்.
ஒரு நாளைக்கு அந்த சூடாகிற அந்த நரம்பை நீங்கள் தண்ணியால் இப்படி தொட்டு மசாஜ் செய்யும்போது அந்த ஈரப்பதம் நரம்புல படும் பொழுது ரத்தோட்டம் சீராக பாயும். உங்கள் மூளைக்கு போகிற நரம்புக்கு போகிற அந்த ரத்தம் மிக சீராக போகுது. அதனால தான் சொல்கிறேன், எந்த நாடுகளில் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அந்த நாடுகளில் மனநல மருத்துவம் என்பது குறைவு என்று அவர் பதிவு செய்கிறார். இதை ஏன் நாம் இங்கே சொல்லப்படுறோம்னா, இஸ்லாத்தில் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதை நாம் கண்டிப்பாக ஏற்றுக்கணும். எனக்கு ஏற்றுக்கிறது மட்டும்தான் நான் ஏற்றுப்பேன், எனக்கு சாத்தியம் இல்லாதது, என்னுடைய மூளைக்கு வராதது, என் அறிவுக்கு எட்டாததெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு முஸ்லீம் ஒரு 5 வேளை தொழுதுகிட்டு குரானையும் ஓதிக்கிட்டு எல்லா அமலையும் பொதுவாக செஞ்சுட்டு மெஹராஜின் ரூட்டு வரும்போது நான் கேட்டு போடுவேன்னு சொல்லி ஒரு முஸ்லீம் பஞ்சாயத்து பண்ணார்னா அவர் ஈமான் சந்தேகத்துக்குரியதுனாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நுரியகுமின் ஆயாத்தினா என்று அல்லாஹ் குரான்ல பதிவு செய்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய அத்தாட்சியை காண்பிப்பதற்காகவே நாம் அவரை இங்கிருந்து அழைத்து சென்றோன்றான் அல்லாஹ் குரான்ல. மெஹராஜ் பயணம் கனவுன்றான். அப்படின்னு பார்த்தா 15வது வயசுல ஃபர்ஸ்ட் வார்த்தையை எடுக்கிற மாதிரி வர சூழ்நிலை வந்து நவுதுபில்லா. குரான் ஓதுறவங்களுக்கு தெரியும், 15வது வயசுல ஃபர்ஸ்ட் வார்த்தையை சுபஹானல்லதி ஸ்டார்ட் ஆகும். அந்த வார்த்தை எதுக்கு அல்லாஹ் பதிவு செய்கிறான்? அல்லாஹ் தூய்மையானவன். எதிலிருந்து தூய்மையானவன்? உடல் அந்த சுத்தம் அல்ல, உலகத்திற்கே சாத்தியப்படாத ஒன்றை சாத்தியப்படுத்தி காட்டுவது அல்லாஹ் தூய்மையானவன். அந்த ஆற்றல் அவனுக்கு இருக்கிறது. அடுத்து அல்லாஹ் அந்த ஆயத்தில் பேசுவான், அபுதிஹி என்பதை அல்லாஹ் குறிப்பிடுற அந்த ஆயத்தில். அபுதிஹின்ற வார்த்தை யாரை குறிக்கும்? ஃபர்ஸ்ட் அல்லாஹ் ஒருத்தனை அடியான்னு சொல்றான்னா யாரை சொல்லுவான்? அல்லாஹ் நம்மளே சொல்லுவான். முஹம்மது நபியை தான் அல்லாஹ் முதல்ல கை காட்டுவான். அபுதிஹி, நம் அடியாரை நாம் அழைத்து சென்றோன்றான். இந்த 2 வார்த்தை போதுமானது மெஹராஜ் சத்தியமா நிகழ்ந்தது அப்படின்றது. இதை ஏன் நம்ம அழுத்தி பேசுறோம்னா, தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் மெஹராஜ் ஒரு காலகட்டத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமா தப்பா சொல்லிட்டோமோ அப்படின்னு அவங்களுக்கு புத்தியில ஒரு அடி அடிச்சு மெஹராஜ் இருக்கு, ஆனா அது நிஜமானதாக இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? மெஹராஜ் ஒரு கனவு பயணம், அது ஆன்மா பயணம் அல்ல, பூத உடலோடு போனதல்ல. தூங்குனா ஒருத்தர் எப்படி கனவுல ஊர்வலகம்லாம் சுத்தி வருவாரோ அது மாதிரி ரசூலுல்லாஹ் சுத்தி வந்தாங்கன்னு இன்னைக்கு தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பிரச்சாரத்திற்கு இஸ்லாமிய ஜமாத்தில் குறிப்பாக சுன்னத் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் இதுக்கு கட்டுப்படவே கூடாது. மெஹராஜ் 2 நிகழ்வு காட்டுது. ஒன்று இஸ்ரா, இன்னொன்று மெஹராஜ். இஸ்ரான்னு சொன்னா தரைவழி பயணம்ன்றாங்க மார்க்க உலமாக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய ஹரமிலிருந்து பைத்துல் முகத்தஸிற்கு தரைவழி பயணமாக போனாங்க. இந்த தரைவழி பயணம் என்பது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் நடந்ததில்லை, ரசூலுக்கு முந்தைய உள்ள எல்லா நபிமார்களுக்கும் நடந்தது. எல்லாருக்குமே நடந்திருக்கு. இஸ்ரா என்ற தரைவழி பயணம் ரசூலுக்கு மட்டுமல்ல, ஈசா நபிக்கு நடந்திருக்கு, லூத் நபிக்கு நடந்திருக்கு, மூசா நபிக்கு நடந்திருக்கு. இங்க நாம பிரச்சனை என்னன்னா, ரசூலுடைய விஷயத்துல அது எப்படி 1300 கிலோமீட்டர் அப்படின்னு போயிருப்பாங்கிறது தான் நம்ம பிரச்சனையா பார்க்கிறோம். லூத் நபி தங்களுடைய கூட்டத்தார்கள் ஆண்களும் ஹோமோசெக்ஸ், ஆணும் ஒன்றாக இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம். ஒரு ஆண் பெண்ணை தானே கல்யாணம் பண்ணணும், ஆனா லூத் நபி காலத்தில் ஆணை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. எவ்வளோ கெஞ்சினாங்க, என் மனைவிகளில் எத்தனையோ அழகான பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க தரணும், ஏனே வேணாம், அந்த பக்கத்தில் நிற்கிறாரு பாரு அந்த ஆம்பளை, அவர் அனுப்பு அப்படின்வாங்க. காரணம் என்ன? பெண்களை அவர்களுக்கு சுத்தமாக இப்படிலாம் வாழ்ந்துருக்கிறாங்க இந்த உலகத்தில் மோசமான ஜாதிகள். ஆண்களை தொடக்கூடியவர்கள் ஆண்களோடு உடலுறவு கொள்ளக்கூடிய ஒரு கெட்ட மோசமான பண்பு கொண்டவர்கள் உலகத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய தப்பு! இந்த தப்பை கண்டிக்க அல்லாஹ் எவ்வளோ திருத்திக்கல. அல்லாஹ் சொன்னா, நீங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த தவறிலிருந்து மீண்டுங்க. இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு கடுமையான தண்டனை வரும் தான். யாரும் திருந்துற மாதிரி தெரியல. அல்லாஹ் என்ன செஞ்சான்? லூத் நபியை கூப்பிட்டு, நீங்களும் உங்களுடைய உம்மத்தை சேர்ந்தவர்களும் இரவோடு இரவாக பெட்டி படிக்கலாம் கட்டிட்டு ஊரை விட்டு காலி செய்யணும். ஒரு நிபந்தனை, போகும்போது திரும்பி பார்க்கக்கூடாது. அல்லாஹ் சொன்ன நிபந்தனை. நபியை காரி கூட்டிகிட்டு போகிறாங்க. பொதுவாக இந்த கணவன் ஒன்று சொன்னால் மனைவி அதுக்கு ஆப்போசிட்டில் தான் செய்வாங்க. நீங்கள் சாம்பார் வைக்காதுன்னு நீங்கள் சாம்பார் தான் வைப்பாங்க. அவர் வைக்காதுன்னு ஒரு பொதுவாக சொல்கிறாங்க, கேட்டுக்கணும். ஏதோ உடம்பு சரியில்லை, கேஸ்ட்ரிக் பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் மனைவி. நீ சொல்லி நான் இது பண்ணுறதா, நான் தான் வைப்பேன், நீ என்ன சொல்கிறது, நான் இல்லை, சமைக்கிறது நான் தானே, நீ சமைக்கிற
அப்படின்ற மனைவிமார்கள் கணவன் பேச்சை கேட்காமல் அன்றைக்கு நபி சொன்னதை மறுத்து திரும்பி பார்க்காதனாங்க. லூத் நபியுடைய மனைவி திரும்பி பார்த்ததுனால அந்த நொடி அவர்கள் அப்படியே கல்லாக மாறி போனார்கள். இன்னைக்கும் அவர்களுடைய உடல் கல்லாக அப்படியே இருக்கிறது. இன்னைக்கும் உடல் கல்லா இருக்கு. காரணம் என்ன? அல்லாஹுடைய தண்டனை அவர்களுக்கு ஆளாய். அல்லாஹ் என்ன சொன்ன? திரும்பி பார்க்க. அது ஒரு ஃபர்லு. எப்படி அஞ்சு தொழுறது ஃபர்லோ, அல்லாஹ் திரும்பி பார்க்காதுன்னு சொன்னதை கடைபிடிப்பது ஒரு ஃபர்லு. திரும்பி பார்த்ததினால் என்ன ஆனது? அவர்கள் கல்லாக மாறி போனார்கள். இங்க பதிவு பண்றாங்க உலமாக்கள், லூத் நபி தங்களுடைய இருப்பிடத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு என்ன செய்தார்கள்? கண் சிமிட்டும் நேரத்தில் தானும் தன் கூட்டத்தை சேர்ந்தவர்களும் வேகமாக கடந்தார் என்பதாக வரலாற்றில் பார்க்க முடியும். இதற்கு பேர் இஸ்ரான், தரைவழி பயணம். நம்ம பசங்களுக்கு வண்டியை கொடுத்தா பெரியவங்களுக்கு பாண்டிச்சேரி போகிறது 10 நிமிஷம் ஆகும். நம்ம பையன் 4 நிமிஷம் சிரிக்கிறான், 4 நிமிஷத்துல போயிடுவோம். ஜட்டு வேகம். அவனுக்கு தெரியும் எங்க பிரேக் அடிக்கணும், எங்க ரேஸ் கொடுக்கணும், எல்லாமே தெரியும். பேசுற நீங்களே அப்படிதான் போறீங்க நினைக்கிறாங்க. இருக்குதா இல்லையா? வித்தியாசம் இல்லை இல்லையா? பெரிய ஓட்டுற வண்டிக்கும் பிளைன் ஓட்டுற வண்டிக்கும். அதுதான் அந்த இஸ்ரா என்பது லூத் நபிக்கு அல்லாஹ் தந்தான். அதே சேர்வு அல்லாஹ் முகமது நபிக்கும் தந்தான். ஹரம்ல இருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் இஸ்ரா பயணம். அங்க பைத்துல் முகத்தஸ்ல இருந்து 7 வானத்திற்கு மெஹராஜ் விண்வெளி பயணம். அது புராக் என்ற ஒரு வாகனத்தை அல்லாஹ் தந்து அந்த வாகனத்தின் வழியாக அல்லாஹ் நபியை 7 வானத்திற்கு உயர்த்தினான். இதுல சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு நபிமார்களை கண்டார்கள், ஒவ்வொரு காட்சியை கண்டார்கள், சொர்க்கத்தை நரகத்தை கண்டார்கள். 6வது வானத்தில் வந்ததுடன் ஜிப்ராயில் தன்னுடைய வருகையை நிப்பாட்டிக் கொண்டார்கள். அதற்கு பிற்பாடு அல்லாஹ்வை சந்தித்தார்கள், உரையாடினார்கள், தொழுகையை பாக்கியமாக பரிசாக பெற்றார்கள். இந்த உம்மத்துக்கு தந்தார்கள். ஒரு நாள் 5 வேளை யார் தொழுவாரோ அவர் 50 வக்து தொழுத நன்மை அவருக்கு கொடுக்கப்படும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் தொழுகை இஸ்லாத்தில் முதன்மையாக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். இந்த பயணம் அற்புதமான பயணம். பைத்துல் முகத்தஸ்ல ஒரு மலையின் மீது ரசூலுல்லாஹ் வானத்திற்கு உயர்த்தப்பட்டார். அந்த மலையில் ஒரு பாறை இருந்தது. அந்த பாறையில இருந்தா புராக் வாகனத்துக்கு ஏறினாங்க. நம்ம ஆளுங்களுக்கு ஹைட்டு கம்மியா இருந்தா படி வச்சு ஏறுவாங்க வண்டியில. அது மாதிரி புராக்குடைய வாகனத்தை ரசூலுல்லாஹ்வால ஏற முடியல, வாகனம் நல்லது. அப்போ ஒரு பாறை மீது ரசூலுல்லாஹ் கால் வச்சு ஏறி அந்த வாகனத்துல அமர்ந்து அங்கிருந்து போறாங்க. இன்னைக்கும் பைத்துல் முகத்தஸ்ல ஒரு 500 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த பாறை அமைக்கப்பட்டிருக்கு, ரசூல் கால் வைத்த பாதம். அதனால் இன்றைக்கும் மக்கள் அங்க போய் தொழுறாங்க, துவா செய்யறாங்க, அமல் செய்யறாங்க. இவையெல்லாம் எதற்காக சொல்லப்படுகிறது? இவையெல்லாம் மெஹராஜுடைய பாதைகளில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள். இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். மெஹராஜ் முஸ்லிம் உம்மத்தின் ஒரு ஹிதாயத்திற்கான பயணம். இந்த ஹிதாயத்திற்கான இந்த பயணத்தினுடைய இந்த பாதையை ஒவ்வொரு முஸ்லீமும் மிக உறுதியாக கட்டிப்பிடிக்கணும். ஏன்னா இந்த பயணத்தின் வழியாக ரசூலுல்லாஹ் நிறைய மெசேஜ் இந்த உம்மத்துக்கு சொல்லியிருக்கிறார். மேலே போனதுனால தான் சொர்க்கம் எப்படி கீழே வந்து சொன்னாங்க, மேலே போனதுனால தான் நரகம் எப்படி கீழே வந்து சொன்னாங்க, மேலே போனதுனால தான் அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன என்பதை நமக்கு புரிய வச்சாங்க. எல்லாவற்றையும் தாண்டி ஆயிஷா அம்மாவோட பேசிட்டு இருக்கும் போது சொன்னாங்க, எனக்கு ஒரு வாட்டி துவா செய்யுங்க. ரசூலுல்லாஹ் துவா செஞ்சிட்டாங்க. ஆயிஷா அம்மா முட்டியில போய் படுறதுக்கு விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. ஏம்மா இப்படி சிரிக்கிற? எனக்கு நீங்க துவா செஞ்சீங்களே அதை நினைச்சு சிரிச்ச. இந்த ஒரு வேளை துவாவுக்கு எவ்வளவு சிரிக்கிறியே, ஒரு நாளைக்கு 5 வேளைக்கு என் உம்மத்துல நான் துவா செய்யறேன்னு. அதுதான் ஐங்கால தொழுகை. அந்த ஐங்கால தொழுகை யாரெல்லாம் நிரந்தரமாக கடைபிடிப்பார்களோ அவர்கள் எல்லாம் ஒவ்வொரு பக்கத்திலும் மெஹராஜுடைய பயணத்திற்கு போயிட்டு வர்றாங்கன்னு அர்த்தம். அதனாலதான் சொல்லப்படுது, அல்லாஹ் அக்பர் தக்பீர் தஹ்ரீமா கட்டிட்டீங்கன்னா உலகமே நீங்க மறந்துடுன்றாங்க. குல்லுல்லா சூரா அத்துப்படியான சூறா தானே இமாமுக்கு. அதுல அவருக்கு தப்பு வரும்னா காரணம் என்ன? அல்லாஹ்வோட உரையாடிக்கும் போது சர்ஃபில் ஏதாவது மிஸ்டேக் நடந்தா அங்க தொலை வைக்கிறதுக்கு காட்டும். குல்லுல்லா எனக்கு ஒரு தொலை வச்சு எனக்கு தப்பு வந்தது, ஜமீன்தார்ல இமாமுக்கு பண்ணேன், எனக்கு லீலாக்கு குரேஷன் தப்பு வந்தது, 4000 தானுங்க. இங்க தொலை வச்சேன் ஒரு வாட்டி 6000 தப்பு வந்தது. இதை சொல்றது வெக்கம் இல்லை. என்ன இருக்கு? அராயத்தடி ரொம்ப சிம்பிள் சூறா. அதுல தப்பு வரும்னா காரணம் என்ன? அல்லாஹ்வோடு உரையாடும் பொழுது சஃபுகள்ல ஏற்படக்கூடிய குறைகள் இங்க தொலை வைக்கிறது பாதிப்பு உண்டாகும். என்ன அர்த்தம்?
நாம எல்லாவற்றை விட வல்லமை படைத்தவரோடு தொடர்பு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு எந்த விதமான இடையூறு இருக்கிற சின்னதாக கடுதல் ஏற்பட்டாலும் தொழுகை பாதிக்கலாம். நான் ஏன் சொல்ல வரேன்னா, தொழுகை என்பது மெஹராஜ். ரசூலுல்லாஹ் ஒரு வாட்டி தான் போனாங்க. ஆனால் போயிட்டு வந்து இந்த உம்மத்துக்கு உலகம் அழிகிற வரைக்கும் ஒவ்வொரு வேலை தொழுகையும் மெஹராஜ் என்ற சிறப்பை நமக்கு பெற்று தந்திருக்கிறார்கள். அது ஆக்கப்பூர்வமாக ரொம்ப உணர்வுபூர்வமாக நாம் தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழுது அந்த தொழுகையை நாம் பேணுதலோடு வாழ்ந்தால் கண்டிப்பாக மெஹராஜுடைய அந்த பயணங்களுடைய சிறப்பை அல்லாஹ் நமக்கு தருவான். எனக்கு பிறகு அதிலிருந்து பேச இருக்கிறார்கள். எதையெல்லாம் பேசினோமோ கேட்டோமோ அதெல்லாம் வாழ்வில் அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக.